அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, மிளகு கறி. நான் எப்படி செய்வேன்றது தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கிலோ கறி, எலும்பில்லாத கறி அலசி மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுருக்கேன். அதனால தான் மஞ்சளாக இருக்குது. அந்த கறியில் என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இல்லை 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக வரும். இந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த அளவு போதும். இன்னும் கொஞ்சம் போடுறேன், அது கரெக்டாக 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நல்லா 1 ஸ்பூன் போட்டுருங்க. அப்புறம் மிளகு சீரகத்தூள், அது 2 ஸ்பூன். ஏன்னா இது மிளகு கறினால் முழுக்க நம்ம அந்த மிளகு சீரகத்தூள் நான் கூட நுணுக்கி வீடியோ போட்டிருக்கேன், மிளகு சீரகத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு. அதுதான் இது 2 ஸ்பூன் போடுறோம், அவ்வளோதான். காரம் அதிகமாக வேணும்னு தேவைப்படுறவங்க என்ன செய்யலான்னா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதனால் மிளகாத்தூள் போட்டால் அந்த டேஸ்ட்டு மாறினாலும் மாறும். இது வெறும் மிளகு கறி அப்படிங்கல நம்ம என்ன பண்ணலான்னா, இதை இப்படி கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறணும். உப்பு போட்டுட்டு தண்ணிலாம் எதுவும் ஊற்றிடக்கூடாது, ஏன்னா இதே தண்ணி விடும், கறி இதே தண்ணி விடும். நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு என்ன பண்ணிடணும், நல்லா கலக்கணும். இப்போ எண்ணெயும் இதிலே ஊற்றுறோம், நல்லெண்ணெய் ஊற்றுறோம். இது தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், நல்லெண்ணெய் போதும், அந்தளவு ஊற்றுனா. இப்போ என்ன பண்ணிடலாம், இதை நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு அரை மணி நேரம் இங்கே அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த மசாலாலே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்புறமேட்டு இதை அடுப்பில் வச்சு, உங்கள் ஊரு கறி ஒவ்வொரு ஊரு கறியும் ஒவ்வொரு விதத்தில் வேகும், அதனால் வேகவும் எடுத்துட்டு, இது வெந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் எப்படி என்ன செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த குக்கரில் இருந்து எடுத்து கடாயில் கொட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றலை. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இந்த தண்ணி ஊற்றலை. ஆனால் நான் எப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக்கரில் வேக வச்சேன். அது வேகிற அளவு 4 விசிலோ 5 விசிலோ எத்தனை விசில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு, இந்த மாதிரி கொட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் சாரோடு தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணுன்னா, அதை அப்படியே சிம்மில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ கொஞ்சம் சாராமே போடலை, வெங்காயம் தக்காளி மசாலா வேறு எந்த மசாலாவும் போடலை, வெறும் மிளகு சீரகத்தூள் மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், வேறு எதுவும் போடலை. இதுதான் மிளகு கறி, இதுதான் செய்யணும். இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா வதக்குறேன். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம சிம்லேயே போட்டு நல்லா வதக்கணுன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. அதே மாதிரி ரொம்ப எத்தனை நாள் வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது 4 நாள் 5 நாள் கூட நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எல்லா சாப்பாடுக்கும் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், தேங்காய் ரசம், வேறு என்னென்ன இது வேணுமோ, தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, லெமன் சோறு, புளிசோறு, எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் மிளகு கறி. இன்னும் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் சுருளை வதங்கட்டும். மிளகு கறி நல்லா சுருண்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை கக்கிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். தண்ணி துளி கூட இல்லை, நல்லா சுருண்டுருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.